ஊழியக்காரன் வேலைக்காரன் கிடையாது. நீங்க நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லேலூயா. ஊழியக்காரன் என்பவன் தேவனுக்கு உரியவன். அவன் அதுக்கு சொல்றாரு எலிசா, சொல்றான் இயேசு பார்த்து, நம்ம ஊழியக்காரன் கிட்ட போவோம், விசாரிப்போம், அவர் மூலமாய் ஆண்டவர் நம்மோட பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இந்த ராஜாக்கள் எலிசா கிட்ட போய் கேட்கறாங்க, போயிட்டு இவங்களே போறாங்க, அவர் வரல. பைபிள்ல கூட பாருங்க, அன்னைக்கு நாகமான் ஒருத்தர் இருக்காரு பைபிள்ல கூட. அவன் யார்? அவன் சிரியா தேசத்தினுடைய பெரிய தலைவன். அவன் ராணுவ தலைவன். அவன் இப்போ அவன் என்ன செய்யறான், எலிசா கிட்ட அவன் போறான், தவிர எலிசா அவனை தேடி போல. அந்த நாகமானு பார்த்து இஸ்ரவேல் ராஜா பயப்படுறான், எலிசா பயப்படல. நாகமான் எங்க வரான்? எலிசா கிட்ட வரான் கேட்கறதுக்கு, நான் சுகமாவன் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு விசாரிக்க எங்க வரும்? நம்ம தான் தேடி போனோம், நம்ம தான் தேடி போகணும் ஊழியக்காரனுக்கு. நம்ம தான் சபைக்கு ஓடி வரணும், தவிர ஊழியக்காரன் நம்ம வீட்டு